ஹரிநாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர் பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்க்கையே போட்டி. நம்ம இந்த எபிசோடில் ஒவ்வொரு பெண்ணுக்கும் எந்தெந்த ஆணனுடைய நட்சத்திரம் பொருந்தும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விவரமாக சொல்ல போகிறோம். அதாவது ஒரு பெண்ணுக்கு ஒரு நட்சத்திரம்னா அந்த பெண்ணுக்கு அந்த நட்சத்திரத்துக்கு எந்தெந்த நட்சத்திரம் பொருந்தும் அப்படிங்கிற ஒரு விலாவாரியான ஒரு டீட்டெயில் தரப்போகிறோம். இது உங்களுக்கு மிக மிக பயனுள்ள பதிவாக இருக்கும். ஆனால் இதுவே ஒரு இறுதி இருப்பாக நீங்கள் இறுதி முடிவாக எடுத்துக்கக்கூடாது. இது பொருந்தும். இது ஒரு ஃபஸ்ட்டு ஆப்ஷன், ஓகே, முதல் ஸ்டெப்பு ஓகே. ரெண்டாவது ஸ்டெப்பு ஜாதக கட்டத்தை பார்த்து, ஆணின் ஜாதகம் பெண்ணின் கட்டத்தை பார்த்து அதை இறுதி முடிவு ஜாதகர் தான், அது ஜோசியர் தான் எந்த ஜோசியரும் எடுப்பாங்க. அதனால் இது ஒரு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் மாதிரி எந்தெந்த நட்சத்திரங்கள் பொருந்தும் அப்படிங்கிற ஒரு நிலையை நம்ம சொல்கிறோம். வாங்க போகலாம். இப்போது அஸ்வினி நட்சத்திரத்தை எடுத்துக்கலாம். மேஷ ராசியில் பிறந்த பெண்ணு. மிருகம் பார்த்திங்கன்னா ஆண் குதிரை, பட்சி ராஜகாளி, மரம் எட்டி மரம், ரஜ்ஜு பாத ரஜ்ஜு, நாடி பார்ஸ்வ நாடி, கணம் தேவகணம். இப்போது இவங்களுக்கு இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு ஆணின் நட்சத்திரம் என்னென்ன நட்சத்திரம் பொருந்தோன்னு பார்க்கலாம் வாங்க. மொத்தம் 17 நட்சத்திரம் பொருந்துங்க. பரணி, கார்த்திகை, ரோகிணி, புனர்பூசம், பூசம், பூரம், உத்திரம், சுவாதி, விசாகம், அனுசம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி. மொத்தம் 17 நட்சத்திரம் பொருந்துங்க. இதில் நட்சத்திரத்தை மாத்திரம் நீங்கள் கையில் எடுங்க. இப்போ கார்த்திகை நட்சத்திரம் மேஷ ராசிக்கு வரும், ரிஷப ராசிக்கு வரும். ஐயோ நம்ம கேட்கலையே ஜோசியரை அப்படின்னு நினைக்கக்கூடாது. கார்த்திகை நட்சத்திரத்தை எடுத்துக்கினா போதும். நீங்கள் ராசியை பற்றி கவலைப்பட வேணாம். இந்த 17 நட்சத்திரமும் உங்களுக்கு கண்டிப்பாக பொருந்தும். இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு இதை பயன்படுத்தி கொள்ளலாம். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.